everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தக்காளி சட்னியை டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நமக்கு தேவையான தக்காளியை வெட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரோமா டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் ஏன் இந்த தக்காளி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இதோட அந்த சத பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ சட்னி பண்ணும்போது நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம ரெகுலர் டொமேட்டோஸ் ரொம்ப ஜூஸியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பல்ப் கண்டென்ட் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பழுத்த தக்காளி நிறைய இருந்துச்சுன்னா கூட இந்த சட்னி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் கூட இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் காஞ்ச மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 தான் போட போகிறேன். ஏன்னா 1/4 கப் டொமேட்டோக்கு 4 தாராளமாக போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போது அரைச்சிக்கலாம். உப்பு சேர்க்குறவங்க இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம சட்னி கடைசியாக நம்ம வதக்கும் போது கூட நம்ம உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி காஞ்ச மிளகா எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மைய அரைக்க போகிறேன். அதாவது எந்த ஒரு கட்டி தட்டியுமே இல்லாமல் நல்லா மைய அரைச்சோம்னா அந்த காஞ்ச மிளகாவில் இருக்கிற கலர் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டா இப்போ நமக்கு தெரியுது இல்லையா, திப்பியாக குட்டி குட்டியாக அங்கங்கே காஞ்ச மிளகா, அது நம்ம சட்னிலையும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ கலர் பார்க்கும்போது தெரியுது இல்லையா, நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஹீட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது இந்த சட்னி நான் வெளியில் கொண்டு போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வீட்டில் பண்ணோம்னா எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். ரெகுலராக நம்ம போடுற கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கடுகு போட்டு தாளிக்கிறதா இருந்தால் எப்போவுமே கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இல்லாட்டி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் படும்போது அதில் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தெளிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஊற்ற ஆரம்பிங்க. இல்லைன்னா கண்டிப்பாக மேலே தெரிச்சிடும். இப்போது நம்ம நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இப்போது கொதிக்க விட போகிறோம். ஒரு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மீடியம் டு மீடியம் ஹையில் கொதிக்க வச்சோம்னா இந்த தக்காளி சட்னி ரெடி. நான் அரைக்கும் போது உப்பு சேர்க்காததுனால இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை அரைக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இந்த சட்னியை வதக்க போகிறோம். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஊற்றுனதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தண்ணி வற்றி இப்போ எனக்கு அங்கங்கே பல்ப் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம கொதிக்க வைக்கிற போகிறோம். கன்சிஸ்டன்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு, இந்த சட்னியில் இருக்கிற தண்ணி நல்லா வத்துனுச்சுன்னா. அதனால் நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஒரு எக்ஸ்ட்ரா கொதிக்க விட போகிறேன். கொதிச்சதுன்னா நம்ம சட்னி ரெடி. ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு. சட்னி ரெடியான பார்ப்போம். சூப்பராக ஒரு வாசனை வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அழகாக பிரிஞ்சு சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சட்னி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது. ஆனால் எப்போ யூஸ் பண்ணாலும் நம்ம ட்ரை ஸ்பூனை மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த சட்னி ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸில் எவ்வளோ பெரிய பேட்சாக இருந்தாலும் அழகாக பண்ணிடலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Bye bye.